சேர்த்து ஒரு 10-11 பேர் தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு அந்த வந்து ஒரு 2 பேர் கஷ்டத்துன்னு வரல, அது 2வது விஷயம். முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நானும் காசு எடுத்துன்னு வரல, அதுவும் ஒரு விஷயம் தான். மொத்தமாவே எத்தனை பேர் விளையாடி இருப்போம்? 10 பேர் தான் விளையாடி இருப்போமே. 5 பேர் 5 பேர் டீம். அதுக்கும் கம்மியா தான் இருக்கும். வந்து ஃப்ரீ அதுல. ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீன்றதுனால முடிச்சுட்டு சரி காசு எடுக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் காசா காசா அப்படின்னு இந்த மாதிரி காசு கொடுத்து சரி முடிஞ்சா வரும் இல்லைன்னா வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காசு பாக்கி இருக்கு. ஸோ ஹலோ வைப்ஸ், இப்போ ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. வெயில் வேறு அதிகமாகுது, கண் ஒழுங்காக தெரியல, பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கான். நானும் என்னடா அது ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. அதனால் ஒரு கண்டென்ட்டை போடுவோம், நம்ம நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அண்ட் அவனோட கடை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். கிளம்புவோம். தலைக்கவசம் உயிர் கவசம். நம்ம போகிற என் ஃப்ரெண்டோட ஷாப் வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஷாப்பு. இதுக்கு முன்னாடி தலையன் வந்து ஒரு பழக்கடை ஒன்று வச்சுருக்கான். அந்த பழக்கடை வந்து சரியாக ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவனுக்கே வந்து இது ஸ்டேஷ்னரி ஷாப் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அதில் என்ன கெட்டு போகிற பொருள் எதுவுமே இருக்காது, ஸோ இருக்கிற வரைக்கும் அடிச்சு ஓட்டலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஸ்டேஷ்னரி ஷாப்பே ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கடை தேடுறது, அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ஸ்கூல் பக்கத்தில் எங்கேயாவது கடை இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டாங்க. அப்புறம் ஒரு ஜூன் மிடில் வந்து கரெக்டாக அவனுக்கு ஒரு கடை அமைச்சிது, கொலப்பாக்கம். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். போன வீக் மண்டே தான் நம்ம சம்திங் திறந்துருந்தான் கடையை. கூப்பிட்டுருந்தான், என்னால் வர முடியல. ஆக்சுவலாக நான் இன்னொரு இடத்துல ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுனால நான் லீவ் போட முடியாது. அவள் தான் இன்னும் கொண்டு வந்தான், பக்கத்தில் வந்தாச்சு. தம்பி வாப்பா வாப்பா, அருமையா வச்சுக்கிறியப்பா கடைய. காத்தே வரல, மொத்தம் தனியா காத்து. மைக் எதுக்கு போடுறதுக்கு தான், விளாகு வரும்போதே விளாக் எடுத்துன்னு தான் வந்தேன் நானு. ஆமா இவ்வளவுதான். அப்புறம் பார்த்தேன் வரும்போது எடுத்துன்னு தானே வந்தேன் பேனர்லாம். ChatGPTயோட மகிமைகள். அப்புறம் என்ன நல்லா இது கடையில நான் கடை என்னென்ன இருக்குது தெரியுமா? நீங்க ஓபன் பண்ணும்போது வெளியே பார்த்தோன்னா என்னென்ன இருக்கு திருக்குறள் நோட்ல வச்சுன்னா குழந்தை போயிடுவாங்க. அப்புறம் என்னது இதெல்லாம் அன்ரூல் நோட்டா? நான் கூட என்னடா இது 2 லைன் நோட்டு 3 லைன் நோட்டு. சோசியல் புக் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தானே போட்டு தருவாங்க. சோசியல் புக்கா என்ன புக்கோ தெரியல, அப்டேட் ஆயிட்டாங்களா தமிழ் மாத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஃபுல்லா தமிழ் ஏதோ கொடுத்துருக்காங்க. போச்சிருக்காங்க மண்டையில மசாலா அடிச்சு தள்ளி விட்டாங்க. வாங்கிட்டேன். ஒரு இதுக்கும் ஒரு இது இருக்கு, கலரா இருக்கு. நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல் பசங்களாம் வந்து ஃப்ரைடே ஆனா ஒரு கலர் போட்டுருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அது ஏதோ ஒன்று சொல்லுவானுங்களே, என்ன ஃப்ரைடே அது? ஸ்போர்ட்ஸ் டே. அந்த ஃப்ரைடேக்கு வந்து கலர் ஆளுங்க இருப்பானுங்க, ப்ளூ, எல்லோ, கிரீனு, ரெட்டு, பிங்க்கு, இந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்தீங்கன்னா தலைவன் கலை உங்க கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கை வாங்கிட்டு போயினே இருக்கலாம். நீங்க இருந்தாலும் தலைவன் வந்து ஒரு ஆம்பியன்ஸ்க்காக திருவள்ளுவர் தானே அவர் பேரு? திருவள்ளுவர். ஆமா, ஷேக்ஸ்பியர் யாருன்னு கேட்டா தெரியும், ஆனா திருக்குறள் யாருன்னு கேட்டதே இல்லை.
ஷேக்ஸ்பியரே ஓ டென்னிஸ் பால் அவ்வளவுதான். நம்மள பால் இல்லைன்னு வந்து என்ன நடந்ததுன்னா எப்போடா சண்டே போன சண்டே வந்து எல்லாரையும் இவன் தம்பி இவனும் சேர்ந்து எல்லாரும் டர்ஃப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானுங்க. என்கிட்ட காசு இல்லடா நான் வரலடான்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லடா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் அவன் தம்பியை கூட்டின்னு போனானுங்க. கூட்டின்னு போயிட்டு எத்தனை பேர் வந்தானுங்கடா? மொத்தமா சேர்த்து 10-11 பேர் தான். மொத்தமா சேர்த்து ஒரு 10-11 பேர் தான் வந்திருப்பானுங்க. வந்துட்டு அதுல வந்து ஒரு 2 பேர் காசு எடுத்துன்னு வரல, அது 2வது விஷயம். முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அதுக்கு நானும் காசு எடுத்துன்னு வரல, அதுவும் ஒரு விஷயம் தான். சரி பரவாயில்ல வாடா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தான் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தலைவன் கூட்டின்னு போயிட்டான். கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வர ஆளுங்க வந்து நிறைய பேர் வரவே இல்லை. நாங்க மொத்தமாவே எத்தனை பேர் விளையாடி இருப்போம்? 10 பேர் தான் விளையாடி இருப்போமே. 5 பேர் டீம். அதுக்கும் கம்மியா தான் இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுக்கு போட்டு சரி வந்துட்டோம் இவங்க கிட்ட காசு இது போலன்னு சொல்லிட்டு தைரியத்துல விளையாடிட்டு இருக்கானுங்க. விளையாடிட்டு முடிச்சுட்டு 2 மணி நேரம் 1/2 hour வந்து ஃப்ரீ. அதுல 1/2 hour ஃப்ரீன்றதுனால முடிச்சுட்டு சரி காசு எடுங்கிறான்னு ஒவ்வொருத்தனும் காசா அப்படிங்க ஒருத்தரை பாத்துக்கிறானுங்க. ஏன்னா நீ எத்தனை பேர் இருந்தாண்டா நான் வரல அப்படின்னு. நான் தான் வர இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர சொல்றானுங்க. எல்லாம் மாட்டின்னு முழிச்சுன்னு இருக்கிறோம், என்னடா பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பொருட்டி காசு ஒரு 2500 ரூபாய் வந்தது. 2500 இருந்து 2700 ரூபாய் வந்தது. வெரைட்டி எல்லார்கிட்ட காசு வாங்கி போட்டாச்சு. கடைசியில அது இல்லாம காசு இல்லாம பாலுக்கு 70 ரூபாய். அது வேற திடீர்னு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து சரி ப்ரோ அடுத்த வாட்டிக்கு முடிஞ்சா வரும் இல்லன்னா வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காசு பாக்கி இருக்கு பால் வாங்குனீங்களா அது 70 ரூபாய் காசு நீங்க தான் தரணும். நீங்க பால் எடுத்துட்டு போயில உங்களுக்கு ஃப்ரீ தான் பால் அப்படின்னு. நாங்க யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். எங்க இருக்குன்னு நாங்க சொல்ல மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பாலுக்கு வந்து இவன் தம்பி ஃபர்ஸ்டே கேட்டான் பாலுக்கு சேர்த்து காசு போட்ட போறாங்கடா. அதெல்லாம் இல்ல, டர்ஃப் போனா பாலுக்கு வந்து காசு அவங்க தான் இது பால் வந்து அவங்க தான் தரணும். எந்த டர்ஃப்ல வந்து பாலுக்கு காசு வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா சொன்னாப்ல தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தன். சரி இவன் தம்பியும் வந்து நம்பின்னு இருக்கிற காசெல்லாம் அப்படி இப்படி வாங்கி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் இன்னும் பேலன்ஸ் ஒரு 80 ரூபீஸ் தரணும் பால் வாங்கினீங்களே பாலுக்கு அப்படின்னு சொன்னோடனே நாங்களாம் அப்படி சன்னா நிற்கிறோம். கரெக்டா தலைமை வீட்டுல இருந்து வரும்போது அவங்க அம்மா வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அவன் தம்பிக்கு. அவன் தம்பி இல்ல வானா எனக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல வீராப்பா. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுத்தாங்க. அந்த காசு வந்து அவன் பாக்கெட்ல இருக்குது அவனும் மறந்துட்டான் இவனும் மறந்துட்டாப்ல. மறந்துட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு எதர்ச்சியா அப்படி கையில பாக்கெட் உள்ள கை வச்சா காசு இருக்குதுல காசு இருக்குறான்னே டக்குன்னு தலைவன் காசு எடுத்து கொடுத்த உடனே சரி அடுத்து என்ன பண்றது அப்படின்னு அவனே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணான். இல்ல ப்ரோ இது 40 50 மட்டும் கொடுங்க மீதி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாலுக்கு 70 50 கொடுங்க போதும் 70 50 கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த வாட்டி வந்தா நீங்க டர்ஃப் டவுன்ல புக் பண்ணாதீங்க நேரா நானே புக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டார்ட் அந்த அந்த டர்ஃப் எவ்வளவு சைஸ் இருக்கும்னா இந்த கடையோட அது வரைக்கும் தான் இருக்கும். இந்த கடை அது வரைக்கும் தான் இருக்கும். இந்த கடையை 3ஆ போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் டர்ஃப். இந்த கடையை சுத்தி காமிக்கிற பாருங்க. அவ்வளவுதான். இந்த கடையே அப்படியே ஒரு 3 கடையா எடுக்கணும்னு வைங்களா அதுதான் டர்ஃப். அது ஆக்சுவலா ஃபுட்பால் டர்ஃப். கரெக்டா ஃபுட்பால் விளையாடுறவங்க எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம வந்து போன நேரம் என்ன டர்ஃப் ஏதுன்னு தெரியாம சரி தற்சமையலுக்கு ஒரு டர்ஃபை வந்து போடுவோம்னு சொல்லிட்டு டர்ஃபை போட்டாங்க. கடைசியில ஒண்ணுதான் நடக்காம இருந்தது. என்னது? தண்ணிக்கும் காசு கேட்காம விட்டான். ஆமா தண்ணிக்கு